திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக அயலக பிரிவு முன்னாள் நிர்வாகி தலைமறைவாகியுள்ள நிலையில் திமுக அயலக பிரிவு என்பது போதைப் பொருள் கடத்தலுக்கான தனி டீமா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மெத்து என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, திமுக முழுக்க முழுக்க எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையில் போதைப் பொருள் நடமாட்டன்றது சர்வசாதாரணமாகிவிட்டது. இப்போ ஒரு திமுக இருக்கிறவங்களே உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. ஒரு ஜாஃபர் சாதிக் என்பவர் கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே போதைப் பொருள் கடத்தி டெல்லியில் பிடிபட்டு டெல்லியில் அதை கைப்பற்றப்பட்டு இன்னைக்கு தலைமறைவாயிட்டிருக்காரு. இப்போ பொதுமக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி என்ன? கிட்டத்தட்ட பல வருஷமா அவர் இந்த தொழில் செய்திருக்க நிலையில அவருக்கு ஒரு பொறுப்பு அயலக பிரிவில் திமுக அயலக பிரிவில் ஒரு துணைத் தலைவரோ ஏதோ ஒரு பொறுப்பு மாநில அளவில் கொடுக்கப்படுது. கட்சியில் கொடுக்கப்படுதுன்னா அப்போ அயலக பிரிவுன்றது எந்த ஒரு கட்சியிலையும் கிடையாது. அப்ப திமுக ஏற்படுத்தப்பட்டதுன்னா அப்போ போதைப் பொருள் கடத்துவதற்கு ஒரு பிரிவா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. போதைப் பொருள் கடத்துவதற்கு ஒரு பிரிவா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதில் இதை மத்திய அரசு விடக்கூடாது. ஏன்னா இது ஒரு இளைஞர் சமுதாயத்தை, அதே போல பொதுமக்களை, மாணவ மாணவர்களை ஒட்டுமொத்தமா அவர்கள் சீரழிக்கின்ற, தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற ஒரு விஷயம். இது கடுமையா இருந்து அவரை கைது செய்யணும். கைது செய்வது மட்டுமில்லாமல் அவருக்கு ஒரு இன்டர்நேஷனல், ஏன்னா ஒரு மாஃபியா கேங், ஒரு மாஃபியா கேங் என்னும் போது இதெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அவர்களெல்லாம் கைது செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.